Good morning, students. I am MRK. We are going to see 9th standard mathematics. பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம்ல. லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது ஸ்ட்ரைட் லைனை குறிக்கிறது. லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட் லைனை குறிக்கிறது. ax plus by plus c equal to 0 அப்படின்றது ஸ்ட்ரைட் லைனை குறிக்கிறது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து பேரபலாவை குறிக்கிறது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து பேரபலாவை குறிக்கிறது. ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்றது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் குறிக்கிறது. புரியுதா? முதல்ல இதை பார்த்துட்டேன். இப்போ லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மூன்று விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிவிடுதல் முறை சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படிங்கிறது எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இல்லாவோ செய்யறது. ரெண்டாவது வந்து எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இருக்கு, புரிஞ்சுக்கோ. 3 கேட்குற கேள்விக்கு தகுந்தாப்ப நம்ம சரியான ஈக்குவேஷன் கொடுத்து யூஸ் சால்வ் பை அப்படின்னு கொடுப்பான். சரியா சொல்றது? இப்போ நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. சரியா? ரைட், குட். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைப்புக்கு வர்றேன், சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு வர்றேன். ஒரு மாடல் போடுறேன். சால்வ் பை யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். சால்வ் பை யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். பிரதியிடல் முறை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் வந்து நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 16. இதே மாதிரி எல்லா கணக்கும் மெயின்டைன் பண்ணணும். 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. xy கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு இன்னொரு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, உனக்கு எது ஈஸியாக தெரியுது அப்படின்னு நீனே யோசிச்சு பாரு. உன்னோட விருப்பம் தான், பட் சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 16. இது எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கோ, 16 இங்கே இருக்கு, பிளஸ் 3y அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் 3y. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை கொண்டு போய் நான் செகண்ட்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 3y, தென் substituting in second equation. புரியுதா? சரி, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இது எக்ஸுக்கு பதிலாக போடணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பிராக்கெட் போட்டு போடணும். 16 மைனஸ் 3y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இதை உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 16 32 மைனஸ் 2 இன்ட்டு 3 6y. இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்கு, அதுக்கு உள்ள போய் சேராது. இதுக்கு தான் இது பேர் 2 ஈக்குவல் டு என்னது? 4. இப்போ ஒய்ன்ற லைக் டேமை சரி பண்ணிக்க. 32 இருக்கட்டும், 32 இருக்கட்டும். ஓகே, இப்போ மைனஸ் 6y மைனஸ் ஒய் மைனஸ் 7y ஆட் பண்ணணும். மைனஸ் 7 லைக் டேம் ஈக்குவல் டு என்னது? 4. இது பிளஸ் 32 அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் 32 அப்படின்னு மாறிடும். 4 இருக்கட்டும், மைனஸ் 32 சைன் மாறிடுச்சு. ரைட், இப்போ மைனஸ் 7y ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். ரெண்டையும் 32ஐயும் 4ஐயும் மைனஸ் 28. ஓகே, குட். 2 மைனஸ் அடிச்சிடலாம். 7y இஸ் ஈக்குவல் டு 28. 7 இன்ட்டு ஒய்னு அர்த்தம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 28/7. 7 28, 7 4s are 28. y is equal to என்னது? 4. வெரி குட். இதை கொண்டு போய் நான் இந்த இடத்துல போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இஃப் y is equal to 4னா தென் இதில் போட போறேன். x is equal to 16 minus 3y. x equal to 16 minus 3 into 4. அப்போ என்ன வந்துட்டு? 16 minus 12. அதுக்கு என்னதான் வருது? 4. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆன்சர் என்ன தான் வருது? 4 தான் வருது.
எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ஆன்சர் வருது? 4 தான் வருது. இதற்கு பெயர் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட், பிரதியிடல் முறை, சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்றது? பிரதியிடுதல் முறை, மாற்று வழி அப்படின்றது. ஒன்றை கண்டுபிடிச்சு ஒன்று அப்ளை பண்றது. ஓகேயா? நெக்ஸ்ட் பொறுமையாச்சு. டைப் 2 எலிமினேஷன் மெத்தட் செய்கிறேன். டைப் 2 இந்த எலிமினேஷன் மெத்தட். டைப் 2 எலிமினேஷன் மெத்தட். இது சைனை மாற்றி சேஞ்ச் பண்ணி அடிக்கிறது. சரியா சொல்றது? 2x minus 3y சால்வ் தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கும். வேற ஒன்றும் இதில் செய்ய வேண்டியதில்லை. 3x plus y equal to 7. இதை எழுதியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இப்போ நம்ம வந்து நல்லா யோசிச்சு பார்த்துக்க. இதில் எல்லாமே ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய் ஒன்றாத்தான் இருக்குது. ப்ளஸ் 1y மைனஸ் 1y. அப்போ நம்ம இதை அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணலாம். அப்போ இது ஒரு அப்படியே தானே கேன்சல் பண்ணுறேன். சைன் எது மாற்றினா இல்லை. அப்போ ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். 1 + 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 2x, இது ஒரு 3x, 5x equal to 7 + 3 10. அப்போ x is equal to 10/5. அடித்தா x is equal to 2 5s are 10. இப்போ if x is equal to 2, then substituting எது உனக்கு ஈஸியாக இருக்க போதும். ப்ளஸில் போட்டுருமா? செகண்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஏன்னா ப்ளஸில் இருக்குது. 3x + y equal to 7. 3 × 2 எதில் வேணாலும் போடலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். equal to 7. இப்போ 3 2s are 6 + y equal to 7. +6 அங்கிட்டு போனால் -6. இப்போ y is equal to 7 - 6. அப்போ y equal என்ன வருது? +1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் எலிமினேஷன் மெத்தட். சப்போஸ் இது ரெண்டையும் அடிக்க முடியல அப்படின்னா ஏதாவது நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணி அடிக்கணும். எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம், ஒய்யையும் கேன்சல் பண்ணலாம். இதில் 1y 1y இருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸ் அடிச்சிட்டேன். இல்லைன்னா சேஞ்ச் பண்ணி அடிக்கணும். ஒரு சில வேலைகள் இருக்குது. இது ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு மாடல் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். சரியா சொல்கிறது? இதில் வந்து இது முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் மாறுச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல மூவ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு சம்மந்தமாக போட்டு பாரு. அப்போ தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் குறுக்கு பெருக்கல் முறை வருது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு பொறுமையா. 8x minus 3y equal to 12. கீழே வந்து 5x equal to 2y plus 7. இப்படி இருக்கு. 2y plus 7. எப்பயுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செய்யணும் அப்படின்னா ஒன் சைடு ஆஃப் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். ஈக்குவேஷன் இங்கிட்டு x minus 3y minus 12 கான்ஸ்டன்ட் உள்ள கொண்டு வந்தோம்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கோ. அதே மாதிரி 5x plus 2y உள்ள வந்தால் -2y plus 7 உள்ள வந்தால் -7 equal to 0. இது வந்து என்னது? 2. இப்போ நான் வந்து கான்ஸ்டண்ட்டை மட்டும் எடுத்து எழுத போகிறேன். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா 8 இருக்கு, 5 இருக்கு. சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 8 இருக்கு, வரிசையாக எழுதணும். 8 இருக்கு, 5 இருக்கு. அடுத்து -3 இருக்கு, -2 இருக்கு, -12 இருக்கு, -7 இருக்கு. அகைன் எழுதிக்க. 8 இருக்கு, 5 இருக்கு அப்படின்னு எழுதிக்க. இந்த இடத்துல x போட்டுக்க, இங்கே y போட்டுக்க, இங்கே 1 போட்டுக்க. சரியா சொல்றது? கோடு வேணாலும் போட்டுக்க கீழே. அப்படி இல்லை வேண்டாம் சார் அப்படின்னா அப்படி போட்டுக்க. இப்படி இருக்கட்டும், எப்படி இருந்துட்டு போகுது சார் அப்படின்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா சொல்றது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இல்லை கோடு போட்டுனா போட்டு ஈக்குவல் போட்டுக்கோ. அடுத்த ஸ்டெப் என்ன போட்டுக்குவோம்? எடுத்துக்க. இப்போ நான் எக்ஸுக்கு எழுதணும். எக்ஸுக்கு
எழுதணும்னா கீழே கோடு ஈக்குவல் போட்டுக்க. ஒய்க்கு எழுதணும், நம்பருக்கும் எழுதணும். கோடு போட்டுக்க. அதே மாதிரி மாடல்ஸ் போட்டுக்க. சரி, இப்போ நான் வந்து நம்பர்ஸ் எடுத்து எழுத போறேன். அப்படின்னா எக்ஸ்னா எக்ஸுக்கு நேரம் உள்ளதை விட்டுட்டு இது ரெண்டே நான் எழுதுறேன். -3 எக்ஸுக்கு எழுதுறேன். புரியுதா சொல்றது? நீ எவ்வளோ டேரெக்டாக எழுதிக்கலாம். எக்ஸுக்கு எழுதையில என்ன எழுதலாம்? 8 - 3 தேவையில்லை. எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதா? முதல்ல வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டேன். ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக இதுல இருந்து எடுத்து எழுதிட்டேன். இதுல இருந்து எழுதிட்டேன். நடுவில் எக்ஸ் போட்டிருக்கேன், ஒய் போட்டிருக்கேன், 1 போட்டிருக்கேன். ஈஸியா எழுதலாம். எக்ஸுக்கு நேர்னா இந்த எக்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் விட்டு இது ரெண்டையும் -3 -12 -2 -7. ஒய்க்கு எழுதணும்னா இந்த ரெண்டாவது லைன் விட்டு ஒய்க்கு உள்ளதை இதை விட்டுட்டு இது ரெண்டையும் எழுது. -12 8 -7 5. இப்போ ஒன்றுக்கு எழுதணும்னு வச்சுக்கேன். ஒன்றுக்கு எழுதணும்னு என்ன செய்வான்? இந்த இதை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எழுதலாம். அது ரெண்டையும் இந்த ரெண்டையும். ஏன்னா ஒன்றுக்கு நேரம் இதுதானே வரும். இதை விட்டு இதை 12 7 இதுக்கு நேரம் விட்டு அப்போ இது ரெண்டையும் எழுதலாம். பொறுமையாக எழுது. 8 - 3 5 - 2. அடிச்சு காட்டுறேன், புரியுதா? நம்ம எக்ஸுக்கு எழுதியில இதை அடிச்சுட்டு இது ரெண்டையும் எழுது. எழுதிட்டனா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யறேன் பாரு. ஒய்க்கு எழுதணும்னா இதை அடிச்சுட்டு இது ரெண்டையும் எழுது. இதை எழுதிட்டனா? சரிதா? அடிக்க கூட தெரிஞ்சுக்கிறேன். சரியா? அடுத்து நம்பருக்கு எழுதணும், ஒன்றுக்கு எழுதணும்ல. அப்போ இதை அடிச்சுட்டு இங்கிட்டு ஒன்றும் இல்லை, எழுத முடியாது. இது ரெண்டையும் இல்லை. ஏன்னா ரெண்டு எழுதணும்ல. எங்கிட்ட எழுதுறது, அதான் இங்கிட்ட எழுத சொல்கிறேன். இந்த ரெண்டே எழுதுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம சரி பண்ணிக்கிறோம். எக்ஸ் பை மல்டிப்ளை தான் எல்லாமே. பொறுமையாக மல்டிப்ளை பண்ணு. இது ரெண்டும் இப்படி கிராஸில் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்படி கிராஸில் பண்ணணும், இப்படி கிராஸில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கிராஸில் தான் பண்ணணும்னா அடுத்து இந்த கிராஸ் பண்ணையில ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த 7 3 21 மைனஸ் ப்ளஸ் 21 ஒரு மைனஸ். இந்த மைனஸ் ஃபார்முலா மைனஸ் 24 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 24. அப்போ அந்த மைனஸ் இருக்கத்தான் செய்யும். 24. அடுத்து ஒய். சரியா? இது ரெண்டு வந்து 5 12 60 -60 16 மைனஸ் ஃபார்முலா மைனஸ் 7 8 56 -56 -56. சரியா? ஈக்குவல் டு 1 by 8 2 16 -16 மைனஸ் ஃபார்முலா மைனஸ் 5 3 15 என்ன 15 -15. அவ்வளோதான். இப்போ சரி பண்ணுங்க. எக்ஸ் பை 21 மைனஸ் 24 போச்சுன்னா -3 ஈக்குவல் டு ஒய் பை -60 ப்ளஸ் 54. ரைட்டான்னு பார்த்துக்கோ. ஈக்குவல் டு 1 பை -16 ப்ளஸ் 15. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகுங்களா, அதனால அப்படி. சரியா? அப்போ எக்ஸ் பை -3. அப்போ ஒய் பை என்ன வந்துருச்சு? -6. இசட் சாரி 1 பை என்ன வந்துடும்? -1. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்க. அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் x - 3 ஈக்குவல் டு 1 பை -1. மைனஸ் அடிச்சுட்டா கிராஸில் இப்படி கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 3. கீழே ஒன்றுலாம் தேவையில்லை. 3 by 1 3. அதே மாதிரி ஒய் பை -6 ஈக்குவல் டு 1 பை -1. இது ரெண்டையும் அடிச்சிரு, கிராஸில் கொண்டு போயிரு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 6. தட்ஸ் ஆல். இந்த மாடல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் எலிமினேஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் கேட்பாங்க. சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். இது ஒன் சைடாக கொண்டு வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டு XY 1 போட்டு ஒரு நேரம் மறைச்சு எழுது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். குட்.